நாட்டில் மீண்டும் மழை பெய்ய ஆரம்பித்துள்ளமையினால் மின்னல் தாக்கம் குறித்து மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மழை பெய்யும் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெருமளவில் வியாபித்து காணப்படும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சியும் காணப்படும். சில சமயங்களில் வடக்கு, வடமத்தி, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காலை வேளைகளிலும் கூட காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். வடக்கு, கிழக்கு கரையோரத்தை அண்மித்த கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை காணப்படும். இரவில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். காற்று வடகிழக்கு திசையினூடாக வீசுவதுடன் இது மணிக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டராகவும் காணப்படும். நாட்டை சூழ உள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் சில சமயங்களில் பலமான காற்றும் இடியுடன் கூடிய மழையும் பெய்யும் போது சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டின் பல பகுதிகளில் நேற்றிரவு மழையுடனான காலநிலை நிலவியது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நேற்றிரவிலிருந்து இன்று காலை 5:30 வரையிலான காலப்பகுதியில் 38.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மழை காரணமாக மாவட்டத்தின் காத்தான்குடி, ஆரையம்பதி உள்ளிட்ட பகுதிகளின் வீதிகள் பல நீரில் மூழ்கியுள்ளதனால் இன்றைய தினம் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை புத்தளத்தின் சில பகுதிகளிலும் இன்று இடைக்கிடை மழை பெய்ததுடன் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு செல்லவில்லை என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மலையகத்தின் பல பகுதிகளில் இன்றைய தினம் பனிப்பொழிவு காணப்பட்டதுடன் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடை மழையுடனான வானிலை நிலவியது. ஆனமடுவ தட்டேவ பகுதியில் நேற்று மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி இஷார மதுஷான் என்ற 13 வயதுடைய பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளார். மின்னல் தாக்கத்துக்கு இலக்கான இஷாராவின் சகோதரர் ஒருவர் காயத்துக்குள்ளான நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பிரேத பரிசோதனையின் தொடர்ந்து இஷாரா மதுஷானின் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது.